மகான் ஷகீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் பஜார்ல ஒரு தர்பூசணி பழம் ஒன்றும் வாங்கிட்டு வந்தான். பொதுவா தர்பூசணி பழம் இருக்கு, அது சீசன் தவறி வாங்கினா அந்த பழத்துல ருசி இருக்காது, வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். சீசன் டயத்துல வாங்கினா ரொம்ப சிவப்பாகவும் ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். தர்பூசு பழம் ஒரு பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஷகீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி. வீட்டுல பார்த்தா அந்த பழம் நல்ல இல்லை. அப்ப அவனுடைய மனைவி என்ன செய்தாங்க, ஷகீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அவங்க மீது கோவப்பட்டாங்க. என்ன இந்த பழத்தை போயிட்டு வந்திருக்கீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த பழத்தினுடைய குறைங்கிறது நீ யார திட்டுற, வித்தவனை திட்டுறியா கோவப்படுறியா, அதை வாங்கிட்டு வந்த என் மீது நீ கோவப்படுறியா, அல்லது இதுக்கு விவசாயம் பண்ணானே விவசாயி அவனை கோவப்படுறியா, அல்லது இதை படைச்சானே ஆண்டவனை கோவப்படுறியா, யார கோவப்படுற? இது யாருடைய மிஸ்டேக்? இது இந்த பழத்தினுடைய இந்த குறைபாடு அது வியாபாரிட்ட உள்ளதா இருந்தா நிச்சயமா அது வியாபாரிட்ட இருக்காது. என்ன எல்லா வியாபாரியும் அது நல்ல சரக்க கொடுக்கணும், மக்கள் கஸ்டமர் வரணும்னு ஆசைப்படுவான். கண்டிப்பா இந்த குறைபாடு யாரிலிருந்து ஏற்பட்டதல்ல, வியாபாரியிலிருந்து ஏற்பட்டதல்ல. சரி, இது வாங்கிட்டு வந்தவர்கிட்ட இந்த குறைபாடா அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு வியாபாரி வாங்கக்கூடிய ஒரு நல்ல பொருளை பார்த்து வாங்கிட்டு வரணும் தான் நினைப்பாங்க. அப்போ வாங்கிட்டு வந்த மிஸ்டேக் அல்ல. சரி, இந்த பழத்தினுடைய ருசியின்மைங்கிறது இது விவசாயம் செய்த இது விவசாயினுடைய மிஸ்டேக்கானா நிச்சயமா இருக்காது. எல்லா விவசாயியும் நல்ல விதைகளை போட்டு நல்ல மாதிரி வரணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப விவசாய மிஸ்டேக்கும் அல்ல. இப்போ சந்தேகம் இல்லாம இந்த பழத்தினுடைய குறைபாடு இதை படைச்ச அல்லாவுடைய இடத்துல இருந்து உள்ளது. அப்ப அல்லாஹ் மீது நீ கோவப்படுறியா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, சரி நம்ம அல்லாவுடைய இதை கொண்டு நல்லது கெட்டது எதுவும் அல்லாவுடைய விதியை கொண்டு நம்ம பொருந்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த அம்மா பொருந்திக்கிட்டாங்க.